வணக்கம். நான் கோவிந்தராஜன் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். பிசிஇபி பைத்தான் பிசிஇபி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் மாடியூல் 2ல் செக்ஷன் 2.1.1.20 செக்ஷன் சம்மரி. இந்த செக்ஷன் இது வரைக்கும் 19 செக்ஷன் பார்த்துருக்குறோம். அதோட சம்மரி தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் த print ஃபங்க்ஷன் இஸ் a built-in function. It prints outputs a specified message to the screen console window. பிரிண்ட்டுங்கிறது ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷனு. அது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ஸ்பெசிஃபைடு மெசேஜை அவுட்புட்டாக அனுப்புது, கன்சோலுக்கு இல்லாட்டி ஸ்க்ரீனுக்கு அது அனுப்புது. இதுதாங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் எடிட்டர் விண்டோ. நம்ம ரன் பண்ணாக்க இந்த இடத்துல வர்றது கன்சோல். இதோட ரிசல்ட் எல்லாம் நமக்கு இங்கே வரும். ரைட்டா? இதுதான் நம்ம பார்த்தோம் இது வரைக்கும். ரைட்டு. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க? பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் கண்ட்ரரி டு யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். நம்ம யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ரைட்டா? இப்போதைக்கு பிரிண்ட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அது பில்ட்இன் ஃபங்க்ஷன். ஏன்னா ஆர் ஆல்வேஸ் அவைலபிள் அண்ட் டோன்ட் ஹாவ் டு பி இம்போர்ட்டட். நம்ம பைத்தான் டவுன்லோட் பண்ணும்போதே அது கூட பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸும் வந்துடும். நம்ம இதை தனியாக இம்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. Python 3.8 comes with 69 built-in functions. Python 3.8 வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா 69 built-in functions வந்திருக்குது. You can find the full list provided in alphabetical order in the Python standard library. ரைட்டா? பைத்தான் டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு பைத்தான் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி இல்லாட்டி நீங்கள் எடியூப்ல போயிட்டு நீங்கள் இந்த இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எடியூப்ல எங்கே வருது? எடியூப்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேஜ் எனேபிள் ஆகும். இதை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் 3.13.5 தான் பைத்தானோட எடிஷனு. இதுதான் docs.python.org 3 லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ்ன்னு போட்டாக்க இந்த 69 ஃபங்க்ஷன் இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணாலும் அது சம்மந்தப்பட்ட தகவலை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுதான் இதில் உள்ளது. சரி, நோட்ஸுக்கு போவோம். To call a function, this process is known as function invocation or function call. இப்போ பிரிண்ட் அப்படின்னு போட்டு நம்ம பெராந்திசிஸ் போட்டு உள்ளுக்கு ஆர்கியூமெண்ட் கொடுக்குறோம்ல, அதுதான் ஃபங்க்ஷன் கால் இல்லாட்டி ஃபங்க்ஷன் இன்வோகேஷன். ரெண்டு நாளும் அது ஒரே அர்த்தம் தான். ஏன்னா ஃபங்க்ஷன் காலும் ஒன்று தான், ஃபங்க்ஷன் இன்வோகேஷன் ஒன்று தான். யூ நீட் டு யூஸ் த ஃபங்க்ஷன் நேம் ஃபாலோடு பை பெராந்திசிஸ். இந்த பில்ட்இன் ஃபங்க்ஷனில் நீங்கள் எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஃபங்க்ஷன் நேம் எழுதணும், ஃபாலோடு பை பெராந்திசிஸ். You can pass arguments into a function by placing them inside the parenthesis. ஏன்னா நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும்னாக்கா பெராந்தசிஸ் உள்ளுக்கு அதை போடணும். யூ மஸ்ட் செப்பரேட் ஆர்குமெண்ட்ஸ் வித் ஏ கம்மா. பிரிண்ட் ஹலோ கம்மா வேர்ல்டு. அப்போ இதில் ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்கு. இது ஒரு ஆர்குமெண்ட்டு, இது ஒரு ஆர்குமெண்ட். இது ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல இருக்குது, அதனால கொட்டேஷன் கொடுத்துருக்குறோம். மற்ற எதுக்கும் கொட்டேஷன் போட வேண்டியதில்லை. An empty print function outputs an empty line to the screen. நீங்கள் வெறுமனே பிரிண்ட்னு போட்டு இந்த மாதிரி ஆர்குமெண்ட் எதுவும் பாஸ் பண்ணாமல் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னாக்கா அது ஒரு எம்டி லைனாக வரும். கன்சோலில் ஒரு எம்டி லைனை கொடுக்கும். பைத்தான் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் டீலிமிட்டட் வித் கோட்ஸ். எக்ஸாம்பிள், கொட்டேஷனில் ஐ எம் எ ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸ் ஆர் ஐ எம் எ ஸ்ட்ரிங் டு சிங்கிள் கோட்ஸ். நீங்கள் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் கேரக்டர்ஸ். ஸ்ட்ரிங்ஸ்னா என்னன்னாக்கா செட் ஆஃப் கேரக்டர்ஸ். ஏன்னா அதில் ஆல்ஃபபெட்ஸ் வரும், நம்பர்ஸும் அதில் போடலாம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அட்டு சிம்பல், பர்சன்டேஜ் சிம்பல், அண்டர்ஸ்கோர் சிம்பல், எதுனாலும் நீங்கள் அதில் போடலாம். அது எல்லாமே ஸ்ட்ரிங்ஸில் வரும். அது எல்லாத்துக்குமே கொட்டேஷன் கொடுக்கணும், கொட்டேஷன் ஆரம்பிக்கணும், அப்புறம் ஸ்ட்ரிங் போடணும், அப்புறம் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணணும். நீங்கள் டபுள் கோட்டும் கொடுக்கலாம், சிங்கிள் கோட்டும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு விஷயம் முக்கியமானது, டபுள் கோட்டில் ஆரம்பிச்சிங்கனாக்கா டபுள் கோட்டில் தான் முடிக்கணும். சிங்கிள் கோட்டில் ஆரம்பிச்சிங்கன்னா சிங்கிள் கோட்டில் தான் முடிக்கணும். இதுதான் பைத்தான் லாங்குவேஜோட ரூல்ஸ், கிராமர். ரைட். Computer programs are collections of instructions. An instruction is a command to perform a specific task when
executed. Example, to print a certain message to the screen. இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த பிரிண்ட்டுங்கிறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். என்னன்னாக்கா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய சொல்லி ஒரு கமாண்ட் கொடுக்குறோம் கம்ப்யூட்டருக்கு. ஏன்னா அதுக்கு பேர் தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனு. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எல்லாம் வந்து ஆல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ல வந்து எல்லாமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். ஓகே. In Python strings, the backlash is a special character. The backlashங்கிறது வந்து பைத்தான்ல வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் which announces that the next character has a different meaning. ஏன்னா சப்போஸ் பேக்லாஷ் என்னன்னாக்கா இதுக்கு பேர் வந்து நியூ லைன் கேரக்டர் ஸ்டார்ட்ஸ் ஏ நியூ அவுட்புட் லைன். நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரிங்ல வந்து நீங்க வந்து பேக்ஸ்லாஷ் என்னன்னு கொடுத்தீங்கன்னாக்கா நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் முன்னாடி செக்ஷன்ல. ஸோ பேக்லாஷ் என்னன்னு கொடுத்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் வர்றதை வந்து பைத்தான் வந்து அடுத்த லைன்ல எடுக்கும். அதான் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் த ஒன்ஸ் whose meaning is dictated by the position. இந்த ஆர்குமெண்ட்ஸ்ல வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ்னா என்னன்னாக்கா பைத்தான்ல வந்து இப்போ வந்து இங்க இந்த பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு இது இருக்குல்ல, இது வந்து ஒரு ப்ரோக்ராம் இல்லையா. இப்போ இதுல வந்து ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்கு, ஹலோன்னு இருக்குது வேர்ல்டுன்னு இருக்குது. ஸோ ஹலோ தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, ரெண்டாவது வேர்ல்டுன்னு இருக்குது. அப்போ பிரிண்ட் பண்ணும்போது அதாவது கன்சோல் அவுட்புட் வரும்போது முதல்ல ஹலோன்னு வரும், அப்புறம் வேர்ல்டுன்னு வரும். அதுதான் பொசிஷனல் ஆர்குமெண்ட். இது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் வரும், இது செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறது செகண்ட்ல வரும். அதுதான் இங்க சொல்றாங்க பொசிஷனல் ஆர்குமெண்ட். The second argument is outputted after the first. The third is outputted after the second. ரைட்டா, ஃபர்ஸ்ட் என்ன இருக்குதோ அதுதான் முதல்ல பிரிண்ட் ஆகும், ஹலோன்னு பிரிண்ட் ஆகும், பக்கத்துல வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகும். ஹலோ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் கம்ப்ளீட் பண்ணாம செகண்ட் ஆர்குமெண்ட்டுக்கு போகாது. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. வந்து நம்ம பின்னாடி வந்து இந்த டெஃப்னு பார்த்தோம்ல, யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன், இதை பார்த்தோம் பில்ட்-இன் ஃபங்க்ஷன், யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் நம்ம வந்து பின்னாடி கடைசி மாடியூல்ல நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா இந்த ஹலோ வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் வந்து இது எக்ஸிகியூஷன் ஆகும். ஓகே ரைட். இதுதான் வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட் பார்த்தோம். அடுத்தது கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் பார்க்குறோம். ஆர் த ஒன்ஸ் ஹூஸ் மீனிங் இஸ் நாட் டிக்டேட்டட் பை த லொகேஷன் பட் பை எ ஸ்பெஷல் வேர்ட் யூஸ்டு டு ஐடென்டிஃபை தம். ரைட்டா, இதுல வந்து கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ்ல எண்டு அப்புறம் வந்து செப்பரேட்டருக்கு ஷார்ட் ஃபார்ம் செப், இது மாதிரி ரெண்டு இது இருக்குது, ரெண்டு கீவேர்ட்ஸ் இருக்குது, ரெண்டு கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ். இது வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், வேற எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். எண்டு அப்புறம் செப், எஸ்இபி செப், இது ரெண்டுமே கீவேர்ட்ஸ். ரைட்டா, இது நம்ம யூஸ் பண்ணுவோம். இது யூஸ் பண்ணும்போது என்ன முக்கியமா கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்னாக்கா பொசிஷனல் ஆர்குமெண்ட் அதே பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல பெராந்தசிஸ் உள்ளுக்கு பொசிஷனல் ஆர்குமெண்ட் இருக்கு, கீவேர்டு ஆர்குமெண்ட் இருக்குதுன்னாக்கா முதல்ல பொசிஷனல் ஆர்குமெண்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கட்டும். அதுலேயும் வந்து எண்டு வந்து கடைசியா இருக்கும். நம்ம வந்து ஒரு செக்ஷன்ல எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம். The end and set parameters can be used for formatting the output. இந்த எண்டும் ஸ்டெப் பேராமீட்டரை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா ஃபார்மேட்டிங் த அவுட்புட். நம்ம அவுட்புட் கன்சோல்ல வந்து அவுட்புட் வரும்போது அது எப்படி இருக்கணும்னு நம்ம வந்து முறைப்படுத்துறோம், ஃபார்மேட்டிங் பண்றோம். எனக்கு இப்படிதான் வேணும் அப்படின்ட்டு அது மாதிரி செய்யறதுக்கு ஃபார்மேட்டிங் பண்றதுக்கு தான் இந்த எண்ட் அண்ட் செப்பரேட்டர் பேராமீட்டர்ஸை நம்ம யூஸ் பண்றோம். ஆக்சுவலா இங்க வந்து எண்ட் அண்ட் செப்பரேட் பேராமீட்டர்ஸ்னு அவங்க கொடுக்க கூடாது, அவங்க வந்து ஆர்குமெண்ட்னு கொடுத்துருக்கணும். ஏன்னா கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் தான், பேராமீட்டர்ஸ் வந்து வேற இடத்துல வரும். எனிவே இப்படிதான் கொடுத்துருக்குறாங்க. ஃபார்மேட்டிங் த அவுட்புட் ஆஃப் த பிரிண்ட் ஃபங்க்ஷன். த செப் பேராமீட்டர் ஸ்பெசிஃபைஸ் த செப்பரேட்டர் பிட்வீன் த அவுட்புட்டட் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ வந்து பிரிண்ட் ஹலோ செப்பரேட்டர் ஈக்குவல் டு நம்ம வந்து டேஷ் போட்டுக்கிறோம் அப்படின்னாக்கா அவுட்புட்ல என்ன வரும், இது ஒரு ஆர்குமெண்ட் ஹெச், ஈங்கிறது ஒரு ஆர்குமெண்ட், எல் ஒரு ஆர்குமெண்ட், இந்த எல் ஒரு ஆர்குமெண்ட், இந்த ஓ ஆர்குமெண்ட். ஸோ இந்த செப்பரேட்டர் ஈக்குவல் டு கொட்டேஷன் உள்ளாக்கு ஹைஃபன் கொடுத்துருக்குறோம். அப்போ என்ன ஆகும், அவுட்புட்ல ஹெச்சுக்கு பக்கத்தில் ஒரு ஹைஃபன் வரும், ஈக்கு பக்கத்தில் ஒரு ஹைஃபன் வரும், எல்லுக்கு பக்கத்தில் ஒரு ஹைஃபன் வரும், அப்புறம்
ஓக்கு பக்கத்தில் ஒன்று வராது. ஓகே, இந்த செப்பரேட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு முன்னாடியும் வராது, லாஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறமும் வராது. Whereas the end parameter specifies what to print at the end of the print statement. இதே இது வந்து end statement வந்து end வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா, இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் என்ன வரணும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த எண்டுங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, இதுதான் வந்து 2.1.1.20 செக்ஷன் சம்மரி. இதோட வந்து மாடியூல் 2ல ஃபர்ஸ்ட் செக்ஷன் முடியுது. ஓகே, பை.